சமைக்க தெரியல விட்டுருங்க. இந்த யூடியூப்பை பார்த்து மட்டும் தயவு செய்து சமைக்காதீங்க. ஏன்னா என் பொண்டாட்டிலாம் போன வாரம் சேமியா பாயாசம் வச்சா யூடியூப்பை பார்த்து. நானும் சரி 2 மணி நேரம் கழிச்சு சேமியா பாயாசம் ரெடின்னு கிச்சனுக்குள்ள போய் பார்க்குறேன். பால் தனியா இருக்கு, சேமியா தனியா இருக்கு, முந்திரி பருப்பு தனியா இருக்கு. என்னடின்னு கேட்டா எல்லாத்தையும் பண்ணாங்க, அடுப்பை பத்த வைக்க யூடியூப்ல போடலங்கிறான். ஆனா யூடியூப்காரன் ரொம்ப தெளிவா இருக்கான். நான் கேட்டேன், யோ என்னையா சமைக்க சொல்லி இப்படி டார்ச்சர் பண்ற, ஏன் இப்படிலாம் பண்ண? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தம்பி நான் என்ன போட்டிருக்கேன், சமைத்து பார் அப்படின்னு தான் போட்டிருக்கேன், சாப்பிட்டு பாருன்னு போட்டிருக்கான்னு கேட்கிறான். நியாயமான கேள்வி தானே. முன்னாடிலாம் பெண்கள்லாம் சமைச்சா என்ன பண்ணாங்க, தட்டுல போட்டாங்க. இப்ப சமைச்சா எல்லாத்தையும் நெட்ல தூக்கி போடுறாங்க. நெட்ல போடல, உங்க வாயில தான் போடுறாங்க. எனக்கு அங்க போட முடியல தானே, தூக்கி நெட்ல போடுறாங்க. போன வாரம் கார்த்திக்கு என் பொண்டாட்டி ரசத்தை வச்சு Facebookல போட்டிருக்கா, அத 100 பேர் லைக் பண்ணிருக்கான். அதுல தம்பி கார்த்திக் ஒரு ஆளு. என் பொண்டாட்டி உன் ஐடியா நான் ஃபாலோ பண்றப்பா, என் பொண்டாட்டி போன் பண்ணி கேட்கிறான், என்னங்க நான் வச்ச ரசத்தை 100 பேர் லைக் பண்ணிருக்கான், நீங்க ஏன் லைக் போடலன்னு. மாடி அந்த 100 பேரும் சாப்பிட்டு பார்க்காதவன், நான் மட்டும்தான் சாப்பிட்டு பார்த்தவன். அது ரசமா இல்ல விஷமான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். சாய் சக்தி மட்டும் கை தட்டுறான், அவன் என் வீட்டுல வந்து ரசம் சாப்பிட்டு இருக்கான், அதனால அதை ஃபீல் பண்ணி கை தட்டுறான்.